ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பு பேசுகிறதுக்கு முன்னாடி இது யாருடைய மனதும் புண்படுத்துறதுக்கு இல்லை, இது எனக்காக பேசணும்னு தோணுச்சு, நானாக பேசினேன். என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இல்லாதனால தான் சந்தேகம் அதிகமாக வருது. இப்போ ஒரு வாரமாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ புரிதல் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ரொம்ப கம்மியாக இருக்குது நிறைய இடத்துல. அதனால தான் சந்தேகன்ற பேய் குடும்பத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா, புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை நடக்குதுன்னா எக்ஸ்ஆர் ஒய், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். அவங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ளார வரவே கூடாது. உங்களுக்கு நடந்தது சின்ன சண்டையாக இருக்கலாம், அவங்க மூணாவது யாரோ ஒருத்தவங்க வருவாங்க பார்த்தீங்களா, அந்த சண்டையை ஊதி ஊதி பலூன் மாதிரி பெருசாக்கி விட்டுட்டு அவங்க நைஸாக கிளம்பிடுவாங்க. இன்னும் 2 பிச்சுக்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காறது நீங்கள் 2 பேராக தான் இருப்பீங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டையை உங்களுக்குள்ளே முடிச்சுக்கோங்க. இந்த 4 செவுறு தான், அந்த செவத்தை தாண்டி வெளியில் போகும்போது அது என்ன ஆகும்னா, அது இன்னும் 2 தான். டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில இடத்துல நடக்கிறத சொல்கிறேன். இப்போ சண்டை நடக்கும், பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்க, புருஷன் போய் டக்குன்னு போய் வெளியில் சொல்லும் போது என்ன பண்ணால், புருஷன் பொண்டாட்டியோடைய இது அப்படியே டவுன் ஆகி போகுது. அதே மாதிரி பொண்டாட்டி போயிட்டு டக்குன்னு போய் புருஷனை சொல்லும் போது அவங்களுடைய மரியாதையுமே அங்கே சுத்தமாக டவுன் ஆகி போகுது. அதனால் புருஷன் பொண்டாட்டி சண்டைன்றது 4 செவத்துக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. அதை வெளியில் தாண்டி போய் பேசாதீங்க. குடும்பன்றது இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி போயிடுச்சுன்னா, அதான் காற்றோடு போயிடுச்சுன்னா அதுக்கு இதுவே கிடையாது, புரிதல் கிடையாதுங்க. இப்போ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏதோ ஒரு அவங்க மேலே ஏதோ ஒரு தோணுது டக்குன்னு. இப்போ அவங்க ஏதோ ஒரு சிரிச்சு பேசினே இருப்பாங்க. அவங்க நார்மலாக யாரோ எக்ஸாவே அவங்க கூட படித்தவங்களா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று அந்த ஊரில் யாரோ ஒருத்தவங்க அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தவங்களா இருக்கலாம், அவங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னும் போது அது நான் எதுக்கு இப்படி பேசுகிறா, நம்ம ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இப்போ இல்லைன்னா அதுவே ஃபஸ்ட்டு சந்தேகம் வரும். புருஷன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். எல்லா புருஷனும் என் பொண்டாட்டி சீதன் நம்பணும், எல்லா பொண்டாட்டியும் என் புருஷன் ராமன் நம்பணும். ஒரு பேச்சுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்படி நம்ம எவ்வளோக்கு அளவுக்கு நம்ம நம்புகிறோமோ அவ்வளோக்கு அளவுக்கு நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே இந்த பிரச்சனை முடிய போகிறது கிடையாது. இதை தாண்டி குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகம் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு அளவுக்கு உங்களோட சப்போஸ் இது பிரச்சனை வரும், பிரச்சனையால் உங்களுக்கு டைவர்ஸ் ஆகும், இல்லை இப்போலாம் நிறைய சம்பவம்லாம் நடக்குது, சொல்ல முடியாத சம்பவம்லாம் நடக்குது. அதனால் லாஸ்ட் வரையும் அனுபவிக்க போகிறது குழந்தைங்க தான். குழந்தைங்களுக்காலே பார்த்தெல்லாம் சில பேரெல்லாம் இன்னுமே இதுவாலாம் இருக்கிறாங்க. சந்தேகத்தை தயவு செய்து விட்டுருங்க. சந்தேகன்றது கடைசி நீங்கள் சாவர கட்டையில் ஏறுற வரைக்குமே அந்த சந்தேகன்றது, ஒரு தடவை சந்தேகன்ற ஒரு பேய் உள்ளே வந்துடுதுனாலே அதை நீங்கள் எத்தனை தடவை போட்டு டெடாயிலோ பெனாயிலோ இல்லை ஆசிடே ஊற்றி கழுவுனாலும் அந்த சந்தேக பேய்ன்றது போகவே போகாது. அதனால் சந்தேகன்றது வேணான்னு சொல்கிறேன் நான். அது குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது. ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த தப்பை மறுபடியும் சொல்ல அவங்களுக்கு என்ன தோணுன்னா, அந்த தப்பை ஏன் இவங்க இவ்வளோ தூரம் நம்ம மேலே சொல்லினே இருக்கிறாங்க, அந்த தப்பை ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை பண்ண வைக்கிறது யார்? ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான். அப்புறம் அந்த தப்பை பண்ணிட்டேன்னு நீங்களே தான் சொல்கிறீங்க. ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை அப்படியே கேட்டுருங்க. உன் மேலே எனக்கு இது இருக்குது, நீ பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுட்டோன்னா அந்த விஷயம் அதோட முடிஞ்சு போயிடும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு புருஷனாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், ஃபோனை பார்க்க இது இந்த காலகட்டத்தில் அது சகஜம். ஒரு ஃபோன் நார்மலாக பார்ப்பாங்க, ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு நார்மலாக இருப்பாங்க. என்ன இது, நீ இத்தனை மணி வரையும் செல்ல பார்க்குற, நீ வேறு யாருக்குன்னா மெசேஜ் பண்ணுறியா, நீ வேறு எவனுக்குன்னா மெசேஜ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே அதை தூண்டுறது. அந்த தூண்டுதல் அங்கே நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன இவன் என்ன பேசினே இருக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த தூண்டுதலுக்கு உருவாக்குறது நீங்கள். அதுதான் சந்தேகமாக போகிறது. அதை எதுவாக இருந்தாலுமே பேசி தீர்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அந்த சந்தேகத்தை விட்டுருங்க. சந்தேகத்தால் பல குடும்பம் அழிஞ்சிட்ருக்கு, இன்னமும் அழிய தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளார பகிர்ந்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயோ வெளியில் போங்க, மனசு விட்டு நீங்கள் 2 பேருமே பேசுங்க. நடுவில் யாரையுமே உங்களுக்குள்ளே விடாதீங்க. ஏன்னா கடைசி வரையும் வரப்போகிறது எவ்வளோ பேர் இருந்தாலும் கடைசி வரையும் உங்களுக்கு துணையாக வரப்போகிறது புருஷனுக்கு பொண்டாட்டியும், பொண்டாட்டிக்கு புருஷனும் தான் இருக்க போகிறாங்க. அதனால் இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லைங்க, எனக்கு பேசணும்னு தோணுச்சு, மறுபடியும் அதுதான் சொல்கிறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க. பாய்.